ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, கடந்த ஆகஸ்ட் 2024 நடக்க வேண்டிய COA எக்ஸாம் நமக்கு ஜூன் 2025 நடந்தது. ஓகே, அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் நமக்கு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதில் நிறைய ஸ்டூடெண்ட் பாஸ் நிறைய இல்லை, மேக்ஸிமம் எல்லாருமே பாஸ் பண்ணியிருந்தீங்க. அடுத்தது நமக்கு சர்டிஃபிகேட் எப்போ வரும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் தெரியாமலே இருந்தது. அஃபிஷியலாக இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. பட் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி, சார் இந்த மாதிரி COA எக்ஸாமுக்கான சர்டிஃபிகேட் வந்துருச்சு, உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு வெவ்வேறு காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, சர்டிஃபிகேட் ரிசீவ் ஆயிடுச்சு. ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் எல்லா காலேஜுக்கும் அனுப்பிச்சிட்ருக்காங்க. டோட் சைட்லேருந்து அதை கலெக்ட் பண்ண சொல்லி காலேஜஸ்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. பட் நமக்கு டோட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் இது வரைக்கும் தரலை. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, டோட்லேருந்து ஒரு PDF தருவாங்க, சர்க்குலர் தருவாங்க. அதில் என்னென்ன தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் ஸ்டூடெண்ட் எந்தெந்த காலேஜில் போயிட்டு கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோடு நமக்கு வரும். ஒவ்வொரு காலேஜ்லையும் என்னென்ன ஸ்டூடெண்ட் கலெக்ட் பண்ணுன்ற ரெஜிஸ்டர் நம்பரோடு கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் போய்ட்டு சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த தடவை இது வரைக்கும் அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் வரலை. ஆனாலும் காலேஜஸ்லேருந்தே டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கால் பண்ணாங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் வாங்கிக்கோங்க அப்படின்னு கால் பண்ணாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. போகும்போது உங்களோட ஆதார் கார்டு அண்ட் ஹால் டிக்கெட் இது ரெண்டுமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போனால் தான் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் தான் அப்படின்றத வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டு தான் போகணும். சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்டு தான் போகணும். வேறு யார் அனுப்பிச்சாலும் சர்டிஃபிகேட் தரமாட்டாங்க. ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நெக்ஸ்ட்டு COA பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நெக்ஸ்ட்டு COA எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கம்மிங் February 2026 நெக்ஸ்ட்டு COA எக்ஸாம் நடக்கும். அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு நவம்பர் லாஸ்ட் வீக் அல்லது டிசம்பர்லாம் நமக்கு வரும். ஸோ அந்த எக்ஸாமுக்கான பேட்சஸ் பார்த்திங்கன்னா அக்டோபர் 15 அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன ஃபீஸ் டீட்டெயில், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோவை தரேன். அடுத்து அஃபிஷியலாக நமக்கு சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ணுறது பற்றின இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா டோட்லேருந்து அதுக்கும் ஒரு தனியாக வீடியோ தரேன். ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இன்கேஸ் இதுக்கு நடுவில் உங்களுக்கு யாராச்சும் காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி சர்டிஃபிகேட் கலெக்ட் பண்ண சொன்னால் நீங்கள் போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வேறு என்ன இன்ஃபர்மேஷன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னால் மெசேஜ் பார்க்க முடியல. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன டீட்டெயில் வேணாலும் கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.